ரூ. 100 கொடு, ரூ. 150 கொடுன்னு பேரம் பேச ஆரம்பிச்சிங்க. உங்களுடைய ஆரம்ப காலத்துல நீங்க பேரம் பேசினது மூலமா தானே இந்த விஷயம் எல்லாமே வருக வந்துச்சு. அரசு ஆப் தொடங்க சொல்றோம், அதை முறைப்படுத்தி ஓட்ட சொல்றோம். பைக் டாக்ஸியை இதுக்காக தாங்க தடை செய்ய சொல்றோம் அப்படின்னு நீங்க முன்வைக்கக்கூடிய முதன்மை காரணம் என்ன? 2 வீலருக்கு இன்சூரன்ஸ் இல்லை, ஏற்ற முடியுது சட்ட பிரகாரம். முறைப்படுத்தணும்னா அரசு அந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் கட்ட வைக்கணும், அந்த வண்டிக்கு எல்லோ போர்டு ஆகணும். அதை தானே கேட்குறோம். ஒரு ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து ரேபிடோ ஓடுறாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரு தனிநபரை தாக்குவது எந்த விதத்தில் சார் சரி? அரசு கட்டணத்தை நிர்ணயித்து செயலியை உருவாக்கினா, ஒரு தொடர் கண்காணிப்பு இருந்ததுன்னா உண்மையிலேயே இது பொதுமக்களுக்கு சிறந்த வாகனமாக இருக்கும், எங்களுக்கும் வேலை வாய்ப்பு தரும். காலையில் நான் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா அப்போ ஒரு ரேட் சொல்லுவாங்க. இதே நைட் எனக்கு எமர்ஜென்சியாக நான் ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னால் இரவு வந்து வேற ஒரு ரேட் சொல்லுவாங்க. காலைக்கும் இரவுக்கும் இந்த ரேட் டிஃப்ரெண்ட் ஆகுது, என்ன காரணம் அது? 12 ஆண்டுகளாக மீட்டர் கட்டணம் என்பது உயர்த்தப்படல. இது வந்து ஒரு முரண்பாடான தொழில். எங்களுடைய மொபைல் ஃபோன் பார்த்து எடுத்தால் தெரிஞ்சிடும் எந்த டிரைவர் வந்திருக்காங்க, என்ன டைமுக்கு பிக்கப் பண்ணியிருக்காங்க, எங்கே ட்ராப் பண்ணியிருக்காங்கன்றது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அப்படி அக்யூரேட்டாக மொபைல்லே பார்த்துக்க முடியும். இந்த சேஃப்டியை 100% ஆட்டோ ஓட்டுநர்களால் கொடுக்க முடியும். வசந்த் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சென்னை முழுவதுமே ஆட்டோ ஓட்டுநர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு போராட்ட களத்தில் குதிச்சிருக்காங்க. இது தொடர்பான ஒரு சின்ன கலந்துரையாடலுக்காக தான் நம்மிடையே இணைந்திருக்கிறார் அனைத்து ஆட்டோ தொழிற்சங்க கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு பாலசுப்ரமணியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், எதற்காக இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு இப்படிப்பட்ட ஒரு போராட்டம்? 28/5/2013 மீட்டர் கட்டணம் உயர்த்தினாங்க. கடந்த 40 ஆண்டுகளில் 5 முறை தான் கட்டணம் உயர்த்திருக்காங்க. 12 ஆண்டுகளாக மீட்டர் கட்டணம் என்பது உயர்த்தப்படல. இது வந்து ஒரு முரண்பாடான தொழில். அரசு வந்து கட்டணத்தை நிர்ணயிக்கும், மக்கள் வந்து கூலியை கொடுப்பாங்க, மீட்டர் கட்டணத்தை பயன்படுத்துகிற மக்கள் கொடுப்பாங்க, ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து வேலை செய்வாங்க. இதில் அரசுக்கு வேறு எந்த பங்கும் இல்லை. அதனால் அரசு வந்து கட்டணத்தை நிர்ணயிக்கலைன்னா மக்களுக்கும் ஓட்டுநர்களுக்கும் தான் முரண்பாடு வரும். 12 வருஷத்துக்கு முன்ன இருந்த பால் விலை, வீட்டு வாடகை, மருத்துவ செலவு, கல்வி செலவு, இப்படி எல்லாமே 100% விலைவாசி என்பது உயர்ந்திருக்குது. ஆட்டோனுடைய விலையை வந்து 1,30,000னா இப்போ 3,20,000 எல்லாமே ஏறிடுது, எரிபொருள் ஏறிடுது. அப்படி இருக்கும்போது 12 வருஷத்துக்கு முன்ன நிர்ணயித்த கட்டணத்தில் ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை ஓட்டலைன்னு சொன்னால் அவங்க வாய்மொழியாக தான் கேட்டு ஓட்டுறாங்க, அந்த பழைய கட்டணத்தில் ஓட்டலை. ஆனால் அப்படி கேட்கும்போது மக்களுக்கு இது வந்து பெரிய கஷ்டமாக இருக்குது. இவ்வளோன்னு தெரிஞ்சிச்சுன்னா கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. எவ்வளோன்னு தெரியணும். இப்போ இட்லி வந்து 5 ரூபாய்க்கும் விற்கிது, 20 ரூபாய்க்கும் விற்கிது, 25 ரூபாய்க்கும் விற்கிது. கையில் காசு இருக்கிற மாதிரி ஹோட்டலுக்கு போயிடுறாங்க. ஆனால் ஆட்டோ அப்படி போக முடியாது. ஆட்டோவில் யாருன்னா இங்கேருந்து போனாங்க 80 ரூபா ஆகும், இருந்ததுன்னா அர்ஜென்ட்டுக்கு பயன்படுத்திப்பாங்க. 80 ரூபாய்க்கு போகிற இடத்துல 150 ரூபா கேட்கும்போது அவங்களால கொடுக்க முடியல. 80 ரூபாவே நியாயமானு தெரில. அப்போது ஒரு அரசு கட்டணம் இருந்ததுன்னா அவங்க கொடுத்து பயணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த ஆட்டோ வந்து ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ், இப்படி சர்வ பகுதி மக்களும் பயன்படுத்தக்கூடிய வாகனம். அர்ஜென்ட்டுக்கு இது தான் ஆம்புலன்ஸ். சென்னையினுடைய கட்டுமான வீதியினுடைய கட்டுமான அமைப்பு ஆம்புலன்ஸே உள்ளே போக முடியாது, அது மாதிரி தெரு இருக்குது. அதுக்குள்ளே 1000 பேர் இருக்காங்க. அவங்களோட உடம்பு சரியில்லைன்னா ஆட்டோவில் ஏற்றிட்டுன்னு வந்து தான் ஆம்புலன்ஸில் ஏற்றி போனோம். சர்வ பகுதி மக்களும் இப்போ கார் வச்சுன்னு டிராஃபிக், அவர் ஓன் டிரைவிங் தெரியாது, அவர் ஆட்டோவில் ஏறி அர்ஜென்ட்டுக்கு போயிடுவார். அப்படி ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஆம்புலன்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய வாகனம், எல்லா மக்களும் பயன்படுத்தக்கூடிய வாகனம். அந்த வாகனத்துக்கு ஒரு கட்டணம் நிர்ணயம் இருந்ததுன்னு சொன்னால் சரியாக இருக்கும். சென்னையில் வந்து ஆட்டோக்கும் பல்லவன் பஸ்ஸுக்கும் மட்டும்தான் அரசு கட்டணம் நிர்ணயிக்குது. கால் டாக்ஸிக்கோ ஷேர் ஆட்டோக்கோ மற்ற எதுக்கும் கிடையாது. இப்போ கட்டுமான தொழிலாளி அவர் காத்தால வேலைக்கு போனார்னா 700 ரூபான்னு அரசு சொல்லிச்சுன்னா பிரச்சனை வரும். அது அந்த கட்டுற வீட்டுக்காரம் அவங்களும் பேசிக்கிறாங்க, கான்ட்ராக்டரும் பேசிக்கிறாங்க, முடிச்சிடுது. ஆனால் ஆட்டோவில் அப்படி இல்லை. அந்த கட்டணம் என்பது அவசியமான ஒன்று. அதை 12 ஆண்டுகளாக கேட்குறோம், ஏற்றல. அரசினுடைய தலையீடே இருக்கு. அரசை ஏற்றணும்னு சொல்கிறோம், கட்டணத்தை நிர்ணயிக்கணும். அரசு தலையீடு தான் இருக்கணும், அதுதான் கரெக்டு. ஆனால் கட்டணம் ஏற்றலை. உயர்நீதிமன்றம் பல புகார்கள் போகுது, கூகுள் எல்லா கம்ப்ளைண்ட்டும் இமெயிலில் எல்லாத்துலேயும் போகுது. அப்போது நீதிமன்றம் தலையிட்டு மக்களுக்கு பயனுள்ள முக்கியமா வந்து இந்த போராட்டத்தின் மூலமா நாங்க இந்த கோரிக்கையெல்லாம் முன் வச்சிருக்கோம், இதெல்லாம் எங்களுக்கு நிறைவேற்றி கொடுங்கன்னா என்னென்ன சொல்வீங்க? மீட்டர் கட்டணும், செயலியை வந்து அரசே தொடங்கணும், 2 வீலர் பைக் டாக்ஸியை முறைப்படுத்தணும், தேர்தல் கால வாக்குறுதி புதிய ஆட்டோக்கள் வாங்கினா 10,000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க, அதை தரல, அதை தரணும். ஆன்லைன் அபராதம் எங்களுடைய வாழ்வியலுக்கு பொருத்தமட்டதாக இருக்குது. அப்போ ஆன்லைன் அபராதம் 10,000 என்பது கொடுக்கணும், ஃபைன் என்பதை தவிர்க்கணும். இந்த 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இன்றைக்கி
சென்னையில் இருக்கிற எல்லாரும் வேலை நிறுத்தத்துக்கு போனோம். இப்போ ஒரு தனிநபராக நீங்க முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாமே சரிதான். அதே போல இப்போ ஒரு சக மனிதனா, ஒரு சாதாரண மனிதனா நான் பார்க்கும்பொழுது என்னன்னா, ஒரு ஓலாவா இருக்கட்டும், ஒரு ஊபரா இருக்கட்டும், நான் வந்து ஒரு ஆட்டோ புக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்க்குள்ள போகும்பொழுது எனக்கு ஒரு பிரைஸ் காமிக்குது. ஓகே, எனக்கு இந்த பிரைஸ் என்னால அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஆட்டோவே புக் பண்றேன். புக் பண்ண பிறகு நீங்க ஃபோன் எடுத்து என்ன சொல்றீங்கன்னா, அதுல போட்டிருக்க அமௌண்ட்டை விட எனக்கு இவ்ளோ அதிகமா குடுங்க, இவ்ளோ அதிகமா குடுங்கன்னு கேட்கும்போது ஒரு ஒரு குழப்பம் வருது இல்லையா அந்த இடத்துல. அப்போ அந்த இடத்துல நான் யார் மேல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றது? ஆட்டோ ஓட்டுநர் வந்து அதிகமான கட்டணம் கேட்குற ஆட்டோ ஓட்டுநர் மேல நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றதா, இல்ல இந்த ஆப் மூலியமா தானே நான் ரெஜிஸ்டர் பண்றேன், அங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றதா? அது கரெக்டான கேள்விங்க மேடம். ஆப் வந்து கட்டணத்தை நிர்ணயிக்க முடியாது. அரசு கட்டணத்தை தான் அவங்க ஆப்பில் வச்சு ஓட்ட முடியும், அதான் சட்டம் சொல்லுது. ஆனால் ஆப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அரசு கட்டணம் இவ்வளோ, அதுக்கு மேலே வேணும்னா உங்கள் விருப்பம்னு சொல்லி கீழே ஒரு லைனில் குத்துடுறாங்க 10 காலத்தில். எப்படி மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடுன்னு சொல்லி ஒரு பாட்டிலையும் குத்துட்டு மதுவை குடிக்கிறோமோ குடிக்க விற்கிறோமோ அது மக்கள் விருப்பம். குடிக்க வேணான்றது அரசு எண்ணம் சொல்லிட்டு ஆனால் வாங்கி குடிக்கிறா. அது மாதிரி இந்த கட்டணத்தில் 25/12 அரசு கட்டணம், நீங்கள் விருப்பம் தான் வாங்குங்கன்னு சொல்லிடுறாங்க. அதில் உங்களுக்கு ஒரு ரேட்டு போடுறாங்க. சுற்றி ஆட்டோ கிடைக்கலன்னு வைங்களேன், அதே ஆட்டோவை திருப்பி புக் பண்ணிங்கன்னா 80 ரூபா காமிச்சது 95 ரூபா காமிக்கும், யாரும் கிடைக்கலன்னு சொல்லி. அப்படி தான் அவங்க கட்டணத்தை நிர்ணயிச்சு கேட்குறாங்க. அப்படி கட்டணத்தை நிர்ணயிக்கிற கட்டணம் அரசு கட்டணம் கிடையாது. இப்போ அரசு சிம்பிள் போட்டு அரசு கட்டணம் தான் நிர்ணயிச்சாங்கன்னா மக்களுக்கு அது ஆட்டோ எல்லாரும் இணைவோம். இப்போ அரசு ஆப்பாக இருந்தால் எல்லாரும் இணைவோம், எல்லாரும் ஓட்டும். இதில் 60,000 பேர் தான் இணைஞ்சிருக்காங்க. இணைஞ்சவங்க நேரத்துக்கு ஏற்ற மாதிரி தமிழில் எப்படி வந்து ஆட்டோ டிரைவர் தப்பு செஞ்சாங்களோ, போக்குவரத்து நெரிசல், போனால் எனக்கு ரிட்டர்ன் சவாரி கிடைக்காது, இன்றைக்கி வந்து லீவு நாள், இது அத்தனையும் ஓலாவு பேரில் சவாரியில் அந்த குற்றத்தை செய்கிறாங்க. 1.8க்கு 76 ரூபா ஓலாவு பேர் நிறுவனம் வாங்குது. 2 லட்சம் சவாரி வந்து இன்றைக்கி ஓலாவு பேர் ரப்பிட்டோ ஆப் மூலிமா ஆகுதுங்க மேடம். அதில் 1.8க்கு 76 ரூபா வாங்குறாங்க. நாங்கள் தொழிற்சங்கம் 50-25 தான் கேட்குறோம். வாங்குகிற கூலியை விட கம்மியாக கேட்குறோம். ஏன் கேட்குறோன்னா, தொழிற்சங்கங்கள் தொலைநோக்கு பார்வையோட இந்த ஆட்டோ தொழில் இருக்காது, இல்லைனா வேறு தொழில் இந்த ஆட்டோ டிரைவருக்கு தெரியாது. அப்போ ஏங்கணும்னு சொன்னால் 50 ரூபாய்க்கு கிடைக்கும்னு சொல்கிறோம். 76 ரூபா கொடுக்குற மக்கள்கிட்ட 50 ரூபான்னு கட்டணத்தை நிர்ணயிச்சதுன்னா அரசுக்கு நல்ல பேர் தானே. மக்களுக்கு குறைஞ்ச கட்டணத்தை தானே கிடைக்கும், எங்களுக்கு தொலைநோக்கு பார்வையோடு கிடைக்கும், ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அப்போ ஏன் அரசு வந்து இந்த ஆப்பை தொடங்கக்கூடாது? இப்போது நாங்கள் வந்து நிர்ணயிக்கிற கட்டணத்தை விட நாங்கள் குறைவாக தான் கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு இந்த ஓலா ஊபர் எல்லாமே வருகைக்கு முன்னாடி பார்க்க போனால் ஆட்டோ மட்டும்தான் இங்கே இருந்துட்டு இருக்க மிகப்பெரிய ஒரு சேவையாக இருந்துச்சு. நீங்கள் எல்லாருமே கட்டணத்தை இப்போ நான் இந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அந்த தெரு முக்குக்கு போய் கொண்டு போய் அப்படின்னா 100 ரூபா கொடு, 150 ரூபா கொடுன்னு பேரம் பேச ஆரம்பிச்சிங்க. உங்களுடைய ஆரம்ப காலத்தில் நீங்கள் பேரம் பேசினது மூலமாக தானே இந்த விஷயம் எல்லாமே வருகை வந்துச்சு. அதுக்கு தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், 40 வருஷத்தில் 5 முறை தான் கட்டண உயர்வு, மீட்டர் கட்டண உயர்வு என்பது நடந்துக்குது. ஒரு மீட்டரை தாண்டி ஆட்டோ ஓட்டுநர்கள் அந்த இடத்துல வந்து அதிகப்படியான பேரம் பேசுறீங்க. நீங்கள் இப்போ இந்த 2013 ஆப் வந்ததுக்கு பிறகு நீங்கள் இருக்கிற சூழ்நிலையை சொல்கிறீங்க மேடம். 2013க்கு முன்ன 2012 மீட்ரு போட்டு 5 ரூபா கொடுன்னு கேட்போம், மீட்ரு போட்டு 20 ரூபா கொடுங்கன்னு சொல்லி கேட்போம். இப்போ ஆப் ரேட்டை விட கூட கேட்குறேன்னு வைங்களேன். அது 8 ஆண்டுகள் கழித்து கட்டணத்தை ஏற்றுனீங்கன்னா தப்பு. உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்குது, விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப ஏற்றிங்க கட்டணத்தை, ஆப்பை உருவாக்கிடுங்க, ஒரே ரூமில் உட்காந்து கட்டணத்தை ஏற்ற முடியும். ஜிபிஎஸ் மீட்ரு மூலிமா கட்டணம் கூட வாங்கினா கம்ப்ளைண்ட்டு பில்லு வரும், கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். அந்த ஜிபிஎஸ் மீட்டரை அரசு தரல. அதனால் மீட்ரு கட்டணம் என்பது விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை அதை ரேஸ் பண்ணணும். அதுக்கு முத்தாய்ப்பு கமிட்டி இருக்கணும், தலையீடு இருக்கணும், ரெகுலேட் பண்ணணும் அரசு. இதெல்லாம் பண்ணாத விட்டுட்டா இவங்க வாய்மொழியில் கேட்குறாங்க. வாயில் கேட்கறது நாங்கள் தப்புன்னு சொல்கிறோம், தொழிற்சங்கங்கள் அது அனுமதிக்கலை. ஆனால் அது நடக்குது. ஒரு 20-25% வந்து இன்றைக்கும் தவறு நடக்குது. காசு குறைவாக போகிறவங்களும் இருக்கிறாங்க, இனமாக விட்றவங்க இருக்கிறாங்க, பிரசவனா விட்றவங்க, அது மாதிரி 1-2 நல்லதும் நடக்குது, கெட்டதும் நடக்குது. ஓகே, இப்போ தொடர்ந்து வந்து பல விமர்சனமான கருத்துங்களை வந்து இந்த ஓலா ஊபர் போன்ற செயலி மேலே நம்ம வைக்கிறோம்ல, இந்த விமர்சனங்களாமே தவிர்த்து பார்த்தா இந்த ஓலா ஊபர் கொடுக்கக்கூடிய சேஃப்டியை உங்களால் ஆட்டோ ஓட்டுநர்கிட்ட சேஃப்டி இருக்குதா, நான் அது வந்து மறுத்து பேசவே இல்லை. ஆனாலுமே வந்து ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா எங்களுடைய மொபைல் ஃபோன் பார்த்து எடுத்தால் தெரிஞ்சிடும் எந்த டிரைவர் வந்திருக்காங்க, என்ன டைமுக்கு பிக்கப் பண்ணியிருக்காங்க, எங்கே ட்ராப் பண்ணியிருக்காங்கன்றது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அப்படி அக்யூரேட்டாக மொபைல்லே பார்த்துக்க முடியும். இந்த சேஃப்டியை 100% ஆட்டோ ஓட்டுநர்களால் கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக கொடுக்க முடியும் மேடம். நவீன தொழில்நுட்பம் என்பதை யாராலையும் புறக்கணிக்க முடியாது. இந்த ஆப்புன்றது வந்த உடனே அது வந்து பன்னாட்டு நிறுவனங்கள் வியாபார நோக்குக்காக ஆட்டோவில் எடுத்துன்னு வந்தாச்சு. இது சிறு குறு தொழில். அந்த ஆப்பை அரசு வந்து தொடங்கலாம். அரசு தொடங்கினா ஒரு 200 கோடி தான் முதலீடு தேவை. 200 கோடியை வந்து எங்கள் வெல்ஃபேர் போர்டிலேருந்து எடுத்துங்கன்றோம். அரசு தொடங்குச்சின்னு சொன்னால் 1000 ரூபாய்க்கு 300 ரூபாய் கமிஷன் வாங்கினாங்க ஓலா பேர் ரப்பிட்டோம். இப்போது நாங்கள் என்ன கோரிக்கை வச்சோன்னா, அரசு தொடங்கி 15 ரூபா ஒரு நாளைக்கு எடு,
அதுவே வந்து உனக்கு 5.5 லட்சம் சவாரி ஆகும். அதில் வர வருவாயே போதும். 5 ரூபா வாங்கினீங்கன்னா 5 ரூபா உங்கள் செலவினங்களுக்கு எடுத்துங்க. 5 ரூபா அரசுக்கு வருவாயாக எடுத்துங்க. மீதி 5 ரூபாவை எங்கள் வெல்ஃபேர் போர்டில் டிரைவருங்க 60 வருஷம் பார்த்தாங்கன்னு சொன்னால் 60 வயசு வரையும் சவாரி பார்த்தாங்கன்னா ஒரு 20,000 சவாரி பார்த்தாங்கன்னா கணக்கிட்டு ₹1 கணக்கிட்டு அவங்களுக்கு கொடுங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக்கு கிட்னி ஃபெயிலியர் வந்துச்சுன்னா ஆட்டோ டிரைவருக்கு அந்த ஆட்டோ விற்றாலும் முடியாது, போய் மருத்துவம் பார்த்துக்க முடியாது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போகணும். இஎஸ்ஐ பென்ஷன் திட்டத்தை அதில் அமல்படுத்திட்டிங்கன்னா அரசு ஊழியர் மாதிரி போய் நாங்கள் உடம்பை வந்து பார்த்துக்க முடியும். அப்போ அந்த ஸ்கீமில் 5 ரூபாவை கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா அரசு கண்ணு இப்போ நீங்கள் கேட்டிங்களே ஆப்பில் வந்து கூடுதலாக கேட்டால் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணுன்னு, அரசு தான் இருந்தால் தப்பு நடக்காது. அரசு தான் இருந்தால் விலைவாசி அப்பப்போ ஏறாது. அது ஒரு முக்கியமான பொதுத்துறையாக இருக்கணும். பொதுமக்கள் மத்தியில் அந்த பொதுத்துறையாக இருக்கணுன்ற எண்ணமே போயிடுச்சு. இப்போ பொதுத்துறையாக இது வந்து இருந்ததுன்னா இந்த ஆப் வந்து அரசு தொடங்குச்சின்னு சொன்னால் இது எதுவும் ஆட்டோ டிரைவர்களுக்கு மட்டும் பயன்படாது. சென்னையில் வாழக்கூடிய 1.5 கோடி மக்களும் இதை பயன்படுத்துகிறாங்க, அவங்களுக்கு பயன்படும். அதே மாதிரி ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் சாப்பாடு எடுத்துன்னு போய் கொடுக்குறாங்க. அதுக்கு ஆப் இருந்ததுன்னு சொன்னால் அவங்கக்கிட்ட பன்னாட்டு நிறுவனம் சுரண்ட தேவையில்லை, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அப்போ ஏன் அரசு வந்து இந்த ஆப்பை ஒரு சாதாரண இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்டு இப்போ வந்து 120 ஆப் இருக்குது, ஆட்டோக்கே 45 ஆப் இருக்குது, தனித்தனியாக இன்ஜினியர் ஸ்டூடெண்ட் ஆரம்பித்து வச்சுருக்காங்க. அவங்களால ரன் பண்ண முடியல. ஏன் ரன் பண்ண முடியலன்னா ஓலாவை பேர் 6,500 மாதம் கொடுத்தான். அதுக்கப்புறம் செல்ஃபோன் 25,000 செல்ஃபோன் ஃப்ரீயாக கொடுத்தான். ஊக்கத்தொகை 15 சவாரிக்கு மேலே போனான். எல்லாரும் உள்ளே வந்துட்டாங்க. ஓலா ஊபரில் எஞ்ச உடனே மக்கள் அதை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அப்போ தான் ஆட்டோ கிடைக்குது. ஆனால் சின்ன சின்ன முதலாளி சின்ன கம்பெனிங்கெல்லாம் ஆப்பை தொடங்கியிருக்காங்க, கல்லூரி மாணவர்கள்லாம். அந்த ஆப்புக்குள்ளே மக்கள் போக மாட்டுறாங்க. அப்போது அரசு தொடங்குச்சின்னு சொன்னால் இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணாங்கன்னு சொன்னால் மக்களுக்கு குறைஞ்ச கட்டணத்தில் கிடைக்கும். அவங்க தலையிட்டு ஆப்பை தொடங்கணும்னு சொல்லி ஒரு குழு அமைச்சு பேச்சுவார்த்தை நடத்தி 2 கம்பெனிக்கு அரசுலேருந்து டெண்டர் விட்டாங்க. அரசு தொடங்கலை, ஆனால் அரசு நாங்கள் தொடங்கிறதுக்கு முன்முயற்சி செய்கிறோன்னு சொல்லி 2 கம்பெனிக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. குத்தவுடனே ஓலாவை பேர் 1000 ரூபாய்க்கு 300 கமிஷன் எடுத்தான். நாங்கள் சொன்னது இந்த 5 ரூபா. இப்போ அவன் 29 வாங்குறான். இப்போ டிரைவருங்களுக்கு 270 சேஃப்டி. இது அரசு தொடங்குச்சுன்னா கட்டணம் கம்மியாக கிடைக்கும். அப்போ பொதுமக்கள் எதை கொட்டி போகிறான்னா ஆட்டோ டிரைவரை குறை சொல்வதை விட அரசு ஆப்பை தொடங்க சொல்லணும். அது பொதுமக்கள் கோரிக்கையாக மாறணும். ஏன் வந்து இந்த ஆப்பை தொடங்கக்கூடாது? ஆட்டோ டிரைவர் 12 வருஷமாக கூலி உயர்வு கேட்குறாங்க, எப்படி வந்து நியாயம் இருக்கும்? நீதிமன்றம் சொல்லிச்சு, மக்கள் நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஏன் வந்து நீ ஏற்றக்கூடாது? வாங்குகிற கூலியோட ஸ்டேட்டஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 2.5 லட்சம் சவாரி. அப்போ 2.5 லட்சம் சவாரி 76 ரூபாய் கொடுத்து போகும்போது அரசுக்கு கெட்ட பேர் வராது. செயலியை உருவாக்கிட்டு அதில் வச்சோன்னா ஜிபிஎஸ் மீட்டரும் இதுக்குள்ளே வந்துடும். ஜிபிஎஸ்சில் வந்துச்சுன்னா தவறு செஞ்சால் யாராக இருந்தாலும் மாட்டிக்கலாம். பில்லு வரும் மீட்டரில். அந்த பில்லு வந்ததுன்னா பில்லு எடுத்து கொடுத்து காசு வாங்கிக்கலாம். கேரளாலலாம் அது ஒழுங்காக நடக்குது. ஓகே, இப்போ வந்து தொடர்ந்து மக்களுடைய சேஃப்டி, மக்களுக்கு வந்து சரியான அமௌண்ட் தான் கொடுக்கணுங்கிறத பற்றி பேசிட்டுங்க. எனக்கு என்ன சந்தேகம்னா, காலையில் நான் ஒரு ஆட்டோ ஓட்டுநரை கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா அப்போது ஒரு ரேட் சொல்லுவாங்க. இதே நைட் எனக்கு எமர்ஜென்சியாக நான் ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னால் இரவு வந்து வேற ஒரு ரேட் சொல்லுவாங்க. காலைக்கும் இரவுக்கும் இந்த ரேட் டிஃப்ரெண்ட் ஆகுதுல, என்ன காரணம் அதுக்கு? மக்கள் எதுக்குள்ளேயுமே ஒரு உள்ளாந்த அர்த்தம் இருக்கு, இல்லைன்னா அந்த தவறு நடக்காது மேடம். இப்போ நைட்டில் சவாரி கம்மியாகும், நைட்டில் ரிட்டர்ன் சவாரி ஆகாது. அதனால் நைட்டு கூட கேட்பாங்க. நீங்கள் ஓலா ஊபர்லேயே இதை போட்டிங்கன்னா, நான் தமிழில் கேட்டது இங்கிலீஷ்னு சொன்னேன்ல, ஃபெஸ்டிவல் டேன்னு போட்டு கூட தான் வாங்குகிறான், பீக் ஹவர்ஸ்ன்னு போட்டு கூட தான் வாங்குகிறான். இந்த மாதிரி எல்லாமே கூட எப்படி ஆட்டோ டிரைவர் கேட்டாங்களோ அது எல்லாமே ஓலா ஊபரில் பண்ணுறாங்க. தப்புன்னு சொல்கிறோம். எல்லா நேரமும் கட்டணம் இருக்கணும். இரவு நேரத்துக்கு வந்து நைட்டு 10லேருந்து காத்தால 6 மணி வரையும் இரவு கட்டணம் இருக்கணும். மீதி நேரம் ஒரே கட்டணம் இருக்கணுன்றது தான் அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு தொழிற்சங்கங்களுடைய கோரிக்கை. இப்போ சவாரி பார்க்குறவங்க நைட்டில் போகிறோன்னு சொன்னால் அவங்க கேட்குறாங்க. இப்போ எப்படி ஓலா ஊபரில் இதுக்கு மேலேனா உங்கள் இஷ்டம்னு சொல்கிற மாதிரி அவங்க வாயில் கேட்குறாங்க. கேட்கலன்னா இன்னொரு ஆட்டோ பிடிச்சா கிடைக்குது. ஆனால் அதை தப்புன்னு சொல்கிறோம். அரசு கட்டணத்தை நிர்ணயித்து செயலியை உருவாக்கினா, ஒரு தொடர் கண்காணிப்பு இருந்ததுன்னா உண்மையிலேயே இது பொதுமக்களுக்கு சிறந்த வாகனமாக இருக்கும், எங்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஓகே சார், அதே மாதிரி உங்களுடைய போராட்டத்தில் வந்து நீங்கள் முன்வைக்கிற இன்னொரு விஷயம்னா பைக் டாக்ஸியை தடை செய்யணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் 3 பேர் வந்து ட்ராவல் பண்ண முடியும், ஆனால் பைக் ஒருத்தர் பண்ண முடியும். இப்போ நான் ஒரு இடத்துக்கு எமர்ஜென்சியாக போகணுன்னா எனக்கு மட்டும்னா எனக்கு பைக் எனக்கு போதும். அதை எப்படி நீங்கள் வந்து தடை செய்ய சொல்வீங்க? பைக் டாக்ஸியை இதுக்காக தாங்க தடை செய்ய சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் முன்வைக்கக்கூடிய முதன்மை காரணம் என்ன? பைக் டாக்ஸி வந்து ஒரு தொழில் செய்கிறவங்க அது புதிய வேலை வாய்ப்பாக வந்து பைக் அனுமதிச்சா ஒத்துக்கிறோம். இப்போ நாங்கள் ஆட்டோ ஓட்டுறோன்னு சொன்னால் எங்களுக்கு பர்மிட்டு கொடுக்கணும், ரோட் டேக்ஸ் கட்டணும், பேட்ஜ் இருக்கணும். பொதுமக்களை ஏற்றின்னு போகிறதுக்காக சாதாரண உங்கள் லைசன்ஸ் நீங்கள் சொந்தமாக போகலாம். ஆனால் பொதுமக்களை ஏற்றணும்னு சொன்னால் கூடுதலாக பேட்ஜின்னு ஒரு அங்கீகாரத்தை வாங்கணும். தேர்ட் பார்ட்டி 3ஆம் நம்பர் இன்சூரன்ஸ் நாங்கள் கட்டணும். எங்கள் வண்டிக்கோ எங்களுக்கோ மட்டும் இன்சூரன்ஸ் இல்லை, எங்கள் வண்டியில் பயணிக்கிறவங்களுக்கு நாங்கள் இன்சூரன்ஸ் தொகை கட்டணும், 3ஆம் நம்பர் இன்சூரன்ஸ் கட்டணும். இது அத்தனையும் கட்டினா தான் நாங்கள் ஆட்டோ ஓட்ட முடியும்.
இதுக்கு ஆண்டுக்கு 40,000லேருந்து 50,000 ஒரு ஆட்டோவுக்கு நாங்கள் கட்டுறோம். பர்மிட்டு, ரோட் டேக்ஸு, பேட்ஜி இப்படி எல்லாத்துக்கும் நாங்கள் கட்டுறோம். இப்போ 2 வீலர் வராரு, அவர் வந்து வேலை வாய்ப்பு இல்லை. வேலை வாய்ப்பு இல்லாதனால தான் ஆட்டோ டிரைவர் பையனே 2 வீலரை ஓட்டுறாரு. அப்பாவுக்கு வந்து கல்லூரி ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லை, அதனால் அவர் போகும்போது ஏற்றின்னு போய் விட்டு அதில் புக்கை வாங்கிக்கிறாரு, படிக்கிறாரு, நல்லது நடக்குது. ஆனால் அவர் வண்டியில் போகிறவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு 3ஆம் நபர் காப்பீட்டு இன்சூரன்ஸ் நிறுவனம் தரல. ஏன் தரலன்னு சொன்னால் அந்த போர்டு எல்லோ போர்டு இல்லைங்க, சட்ட பிரகாரம் அது போக்குவரத்துக்கு அனுமதிக்கப்பட்ட வாகனம் இல்லை, அதில் அவங்க போனது தப்பு, நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீதிபதி இதே மாதிரி வழக்கு சென்னை முழுவதும் வந்து ஒரு 289 பேருக்கு பைசா வந்து போய் சேரல, நீதி வழங்கியாச்சு. இப்போ பஸ் வந்து தரலன்னு சொன்னால் பஸ்ஸை கையகப்படுத்திடுவார், அந்த நிறுவனம் கொடுக்கும். குப்பை வண்டி அதே மாதிரி ஆச்சுன்னா கார்பரேஷன் வண்டியை கையகப்படுத்திடுன்னு சொல்லுவார், டிவியில் பார்த்துருப்பீங்க. இப்போ 2 வீலரில் இறந்துட்டாங்க, ரப்பீட்டோவை கட்ட சொல்லுன்னா ரப்பீட்டோ நானும் அவரும் பார்ட்னரு, நான் கட்ட முடியாது அப்படின்றாங்க. அப்போ டிஜிபிக்கு சர்க்குலர் அனுப்பிச்சா இந்த வண்டி தடை செய்யப்பட்ட வண்டி தான், நாங்கள் பொது போக்குவரத்துக்கு அனுமதிக்கலை, இவ்வளோ வழக்கு போட்டுக்கிறோம், இதுக்கு மேலே நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாதுன்ட்டார். அது பாதுகாப்பட்டுக்குது. இப்போ அதுலேயே வந்து நீங்கள் சொல்கிற கஷ்டத்துக்கு ஓட்டுறவங்களும் இருக்காங்க, வருமான இழப்புக்கு ஓட்டுறவங்களும் இருக்காங்க. பொதுமக்களுக்கு குறைஞ்ச கட்டணம் மட்டும் இல்லை, ஆட்டோவோட 2 வீலர் டிராஃபிக்கில் உள்ளே பூந்து போயிடலாம், சீக்கிரம் போயிடலாம். அதனால தான் அது வந்து ஓடுது, மக்கள் வந்து வரவேற்கிறாங்க. ஆனால் மக்களுக்கு அதை ரெகுலேட் பண்ணி முறைப்பத்தி கொடுக்கணும்ல. இப்போ நாங்கள் வந்து இப்போது 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு, கஸ்டம் ஹவுஸில் வேலை செய்கிறார் ஹார்பரில். அவர் வீடு வந்து நங்கநல்லூர். அவர் அங்கேருந்து ஆஃபீஸ்க்கு வரும்போது ரப்பிட்டோ பைக் ஆன் பண்ணி சவாரி ஏற்றின்னு வந்து விட்டுடுறாரு, மதியானம் சவாரி பார்த்துன்னு போகிறார். 3 லட்ச ரூபா வண்டி. இதான் அங்கே இருக்கிற தெருவில் இருக்கிற ஆட்டோ டிரைவருக்கு தெரியும் போது தன்னுடைய வருமானம் போகுது, அதில் போகிறதுனால கோபம் வருது, அப்படி வராங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, செயின்ட் மேரிஸ் காலேஜ்னால் நீங்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், 3 லட்ச ரூபா பைக்கு, அந்த பைக்கே வாங்க முடியாது, அதில் ரப்பிட்டோ ஆன் பண்ணிட்டு நிற்கிறாரு, அதில் பெண்கள் ஏறி போகிறாங்க, ஏற்றின்னு போய் விட்டுட்டு போகிறாரு. இப்படி 2 வருமானம் 3 வருமானம் இருக்குது, அவங்களுக்கு அந்த கட்டணம் இல்லை. இப்போ நாங்கள் இவ்வளோ 40,000 வருஷத்துக்கு செலவு பண்ணி எங்களுக்கு 90 ரூபா தான் கேட்குறோம், அவங்க 3 பேரில் ஒருத்தர் போகிறாங்கன்னா 30 ரூபா கேட்குறாங்க. இப்போ இதெல்லாம் கட்டினாங்கன்னா அவங்களுக்கு 45 ரூபா ஆகும். அது இல்லாத அது ஒரு புதிய வேலை வாய்ப்பாக ஆகும். இப்போ கர்நாடகாவில் எல்லோ போர்டு கொடுத்தா தான் முடியும்னு முறைப்படுத்திட்டாங்க. எல்லோ போர்டு கட்டணும், பேட்ஜ் வாங்கணும், ரோட் டேக்ஸ் கட்டணும், இதெல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ அங்கே 30 ரூபாய்க்கு போயிருந்தவங்க 45 ரூபாய்க்கு போகிறாங்க. அப்போ ஆட்டோவில் 3 பேர் போனால் ஆட்டோ கம்மி, 3 பேர் கால்குலேஷன் பண்ணிங்கன்னா கம்மி. ஒரு நபர் சவாரிலாம் 2 வீலருக்கு போயிடுச்சுன்னா இன்னமும் 2 லட்சம் சவாரியில் 1 லட்சம் சவாரி தான் ஆகுது. அப்போ இந்த 5 லட்சம் பேருக்கு பத்தலை. அப்போது ரெகுலேட் பண்ணுவதும் முறைப்படுத்ததும் அரசு தவறுறதுனால தொழிலாளர்கள் அதை தடை செய்யுன்னு சொல்கிறோம். ஆனால் தொழிற்சங்கங்கள் அதை முறைப்படுத்துன்னு சொல்கிறோம், அரசு முறைப்படுத்தலை. எனவே தான் 2 வீலர் மக்களுக்கு பாதுகாப்பற்றதுன்னு சொல்கிறோம். அதை வந்து அரசு வந்து உடனடியாக எல்லோ போர்டு ஆக்கி கொடுக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த இன்சூரன்ஸ் விஷயம் சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் வந்து மக்களுடைய சேஃப்டி சொல்கிறீங்க, ஒரு சிலர் வந்து நல்ல காஸ்ட்லியான பைக் வச்சுட்டு ரேப்பிடோ ஓட்டுறாங்கன்னு சொல்கிறீங்க. இதே மாதிரி கரெக்டான இன்சூரன்ஸ், கரெக்டான ஐடென்டி ப்ரூஃபோட ரேப்பிடோ ஓட்டுனர்ஸ் களத்தில் இறங்கினாங்கன்னா உங்களுக்கு ஓகேவா? எதுவுமே கிடையாது மேடம். இப்போ இருக்கிற எங்களுக்கு ஸ்டேட்டஸ் தெரியும். பாரிவாகன்னு சொல்லி ஒரு ஆப்பில் போட்டால் போதும், ஓடுற எந்த ரப்பிட்டோக்கும் முதல்ல ஆரம்பத்தில் ஓலா பேர் வரும்போது டாக்குமெண்ட் கிளியராக இருந்தால் தான் உள்ளே சேர்க்கவே முடியும். இப்போ எந்த டாக்குமெண்ட்டும் செக் பண்ணுறது இல்லை, வண்டி அணைக்கிறாங்கன்னு சொன்னால் வண்டி நம்பர் இருந்தால் ஓகே, அதில் பர்மிட்டுக்கு தான், இன்சூரன்ஸுக்கு தான், லைசன்ஸுக்கு தான், எதுவுமே கிடையாது. இணைக்கிறாங்க போகிறாங்க. ரப்பிட்டோவில் அதை செய்யட்டும், ஆனால் முறைப்பற்றி எல்லோ போர்டாக இருந்தால் சேர்க்கட்டும், எல்லோ போர்டாக இருந்தால் ரப்பீட்டில் சேர்க்கட்டும், எல்லோ போர்டு இல்லைன்னா சேர்க்கட்டும். சட்டத்தின் ஆட்சி மேடம். சட்டத்தில் ஒரு பொதுமக்களுக்கு ஒன்று தேவைப்படுது, நவீன தொழில்நுட்பத்தில் கிடைக்குது. அப்போ அரசு முறைப்படுத்தணும்ல. சட்டம் இருக்கும்போதே அதை மீறி ஓடிச்சின்னா ஆட்டோ டிரைவர் கேட்கறது என்னன்னா, எங்கள் 5 லட்சம் பேருக்கு வருமான இழப்பு வருது, இதனால் அதை அரசு முறைப்பத்துட்டோம், இல்லைன்னா தடை செய்யட்டும். இல்லை அவங்க முறைப்பத்த போகிறாங்கன்னா முறைப்பத்தின பேருக்கு ஓட்டட்டும். இப்போ எங்கள் தொழில் போதே, எங்களுக்கு பர்மிட்டும் கொடுத்துறீங்க, ஆட்டோவும் கொடுத்துறீங்க, கட்டணும்னு சொல்கிறீங்க, எங்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகப்படுது. முறைப்பத்தலன்னும் போது முரண்பாடு வருது, கேள்வி வருது. ஓகே, இவ்வளோ அழகாக பேசுகிறீங்க, சட்டத்தை பற்றியெல்லாம் இவ்வளோ தெளிவாக பேசுகிறீங்க. அப்படி இருக்கிறச்ச ஒரு ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து ரேப்பிடோ ஓடுறாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரு தனிநபரை தாக்குவது எந்த விதத்தில் சார் சரி? எதுவுமே இதுவரையும் அப்படி நடந்ததில்லை. ஹாஸ்பிட்டலில் கேஸு போனதில்லை, ரெக்கார்டு எஃப்ஐஆர் கிடையாது. இது வரைக்கும் ஆதாரம் இல்லை. அதாவது நேரடியாக போய் ஆட்டோ ஸ்டாண்டில் ஒரு சாவியை வந்து ரப்பிட்டோ சாவியை பிடுங்குறாரு, ரப்பிட்டோ சாவியை பிடுங்கி பைக் ஆஃப் பண்ணுறாரு. எஃப்ஐஆர் வந்து 420 அபகரிக்கிறது ஃபைல் பண்ணி ரிமாண்ட் பண்ணுறாங்க. ரப்பிட்டோவை அடிக்கல கொல்ல ஒன்றுமே இல்லை, இங்கே வந்து ஓட்டாத, இது முறையற்ற வாகனம், அனுமதி இல்லை, போலீஸ் டிஜிபி சொல்கிறாரு, சட்டத்தில் இதில் அனுமதி இல்லைன்னு சொல்கிறோம். அதை சாவி ஏற்றதுக்கு இன்ஸ்பெக்டர், லோக்கல் இன்ஸ்பெக்டர்
நீ கூலி அதிகமாக வாங்குற, அவனை போய் ஓட்ட வேணான்றன்னு எங்களை எஃப்ஐஆர் போட்டார். ம். கோர்ட்டில் போனால் அந்த வண்டி பொது போக்குவரத்தில் நீ எப்படி இவர் மேலே கேஸ் போட்டேன்னு வருது. அடிச்சன்னு கிடையாது, சட்டத்தின் ஆட்சி தானே. நீங்கள் சொல்கிறது நியாயமாக மக்களுக்கு பயன்படுத்த விட்டுடுங்கன்றீங்க. சட்டப்பிரகாரம் அது இருக்கணும்ல. இப்போ கல் குடிக்கணுன்றாங்க, நம்ம போதனை போகிறோம்ல, கல் குடிக்கிறது நல்லது, சாராயம் குடிக்கிறத விட இதை விட அது நல்லது. இப்போ அனுமதி இல்லை, ஆனால் நான் கல் குடிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? சட்டம் இருக்கும்போது அதை பயன்படுத்த முடியாதுல்ல. புதுசாக சட்டத்தை ஏற்றின பிறகு தான் நான் பண்ண முடியும். அப்போது சட்டப்பிரகாரம் 2 வீலர் பைக் டாக்ஸி தடை. நாங்கள் எங்கே அங்கே அடிக்கிறோம்? தொடர்ந்து இந்த ரேபிடோவை குறைச்சிட்டா வந்து உங்களுடைய விஷயங்கள், உங்களுடைய கஷ்டங்கள் குறையும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இது எல்லாமே வந்து ஓகே அப்படின்னு ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும், இன்னைக்கு வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் வந்து வேலை வாய்ப்பே இல்லாமல் நிறைய பேர் இருந்தாங்க. இன்னைக்கு எனக்கு ஏதோ ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் ரேபிடோ ஓட்டி பழச்சிக்கிறேன், ஸ்விக்கி ஓட்டி பழச்சிக்கிறேன், ஜொமேட்டோ ஓட்டி பழச்சிக்கிறேன்னு நிறைய இளைஞர்கள் அவங்களுடைய காலத்தை வந்து கடந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறச்ச பல பேருடைய வேலை வாய்ப்பை குறைக்கும் விதத்தில் இது இல்லையா? நாங்கள் ரேபிடோன்ற நிறுவனத்தை எதிர்க்கல மேடம். அதனுடைய பைக் டாக்ஸி பைக் டாக்ஸியை நாங்கள் எதிர்க்கல. அது அரசு முறைப்படுத்திட்டோம். அரசு ஆப்பை தொடங்கட்டும், ஒரு கட்டுப்பாட்டுக்கு வரும். நீங்கள் சொல்கிறது வந்து மக்கள் பாதுகாப்பு, வேலைவாய்ப்பு இல்லை. வேலைவாய்ப்பு கிடைக்கும்னு சொல்கிறோம்ல. ஸ்விக்கியில் சாப்பாடு கொடுக்குறத நீங்கள் ஆப்பு தொடங்கிட்டிங்கன்னா பல லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கிடைக்கும். ஆட்டோவில் ஆப்பு தொடங்கிட்டிங்கன்னா பல ஓட்டுநர்களுக்கு அது ஒரு தொலைநோக்கு பார்வையில் கிடைக்கும். அரசு ஆப்பு தொடங்க சொல்கிறோம், அதை முறைப்படுத்தி ஓட்ட சொல்கிறோம். நீங்கள் 2 வீலரை ஓட்டணுன்னா எல்லோ போர்டு கொடு. இப்போ ஆட்டோவுக்கு வந்து எல்லோ போர்டு வேணான்னு கேட்குறாங்க எங்கள் ஆளுங்க. ஒன்று போராட்டத்தில் தொழிலாளிங்க அனுபவம் இல்லாத சொல்கிறாங்க, எங்களுக்கு இன்சூரன்ஸ் வேணாம், எங்களுக்கு பர்மிட் வேணாம். எப்படி வந்து 2 வீலர் சொந்த வாகனத்துக்கு வாங்கி சொந்த பயன்பாட்டு வாகனத்தை அனுமதிக்கிறீங்களோ அதே மாதிரி ஆட்டோ நாங்கள் வாங்கிக்கிறோம், வருஷம் 50,000 செலவு வேணான்றாங்க, இன்சூரன்ஸ் வேணான்றாங்க. இப்போ இன்சூரன்ஸ் இல்லாத ஒரு ஆட்டோ டிரைவர் போனாருன்னு வைங்களேன், ஒருத்தர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாருன்னா இவர் ஜெயிலுக்கு போகணும். கோரிக்கையே மாற்றுறாங்க தொழிலாளி. அவங்களுக்கு நீ இன்சூரன்ஸ் இல்லைன்ற, அவன் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா அதை பார்த்துக்குறான், நாங்களும் பார்த்துக்குறோம், நாங்கள் ஏன் வருஷம் 40,000 செலவு பண்ணோம், எங்களை மாற்றுன்றாங்க. அப்போது சட்டத்தில் நீங்கள் இன்சூரன்ஸ் இல்லாத வாகனங்களை, நார்த் இந்தியாவிலலாம் இன்சூரன்ஸ் கிடையாது மேடம், சவுத் இந்தியாவில் தான் நீங்கள் வந்து மோட்டார் வாகன தொழில் கரெக்டாக இருக்குது. இப்போ இங்கே இன்சூரன்ஸ் இல்லாத வாகனத்தை விட்டிங்கன்னு வைங்களேன், ஆக்சிடெண்ட் ஆகிறவங்களுக்கு கிடைக்காது. இன்சூரன்ஸை அதுக்கு தான் கொண்டு வந்தோம். ஒரு ஆட்டோ டிரைவர் 5 லட்சம் கொடுக்க முடியாது ஒரு உயிர் போயிட்டா. அப்போது இன்சூரன்ஸ் இருந்தால் தான் அவர் கொடுக்க முடியும். அதனால தான் அதை இதுவாக்கி இன்சூரன்ஸை கட்டாயமாக்கணும். இன்சூரன்ஸ் இல்லைனா வண்டி ஓட்ட முடியாது. என்ன சொல்கிறேன்னா 2 வீலருக்கு இன்சூரன்ஸ் இல்லை, ஏற்ற முடியுது சட்டப்பிரகாரம். எங்கள் இன்சூரன்ஸை கட்ட வேணான்னு சொல்லி எங்களை கேஸ் எது வேணான்னு சொல்லி, இப்போ நாங்கள் எஃப்சிக்கு போனால் இன்சூரன்ஸ் இருக்கணும், இல்லைனா கட்ட முடியாது. அப்போ இன்சூரன்ஸ் எங்களுக்கு வேணான்றாங்க. அப்போது முறையில்லாத தானே போகுது. அப்போ முறை பார்த்தோன்னா அரசு அந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் கட்ட வைக்கணும், அந்த வண்டிக்கு எல்லோ போர்டு ஆகணும். அதை தானே கேட்குறோம், நியாயமாக தானே கேட்குறோம். அதே மாதிரி உங்களுடைய போராட்டத்தில் வந்து நீங்கள் முன்வச்ச விஷயம் வந்து ஆன்லைன் அபராதத்தை வந்து நீங்கள் தடை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கருத்தை முன்வைக்க நினைக்கிறீங்க? இப்போ சென்னையில் வீட்டில் வாகனம் இல்லாதவங்க யாருமே கிடையாது மேடம். ஒரு வீட்டில் ஒரு பைக் இருந்தால் தான் ஒரு ஸ்விக்கியில் வேலைக்கு போக முடியும், ஒரு பைக் இருந்தால் தான் ரெப்பிட்டோவில் வேலைக்கு போக முடியும். இல்லை கலெக்ஷன் பாய் HDFC தனியார் வங்கியில் லோன் கலெக்ஷன் பண்ணால் இவர் வண்டியை வச்சு தான் போக முடியும். இவருக்கு சம்பளம் 5,000 20,000. அதே மாதிரி ஆட்டோ டிரைவருக்கு ஒரு நாள் வருமானம் சராசரியாக 600லேருந்து 700 கிடைக்கும். ஆன்லைன் அபராதம் இப்போ என்னன்னு சொன்னால், ஒரு சிக்னல் தாண்டிட்டோன்னு சொன்னால் 500 ரூபா, 2வது வாட்டி தாண்டிட்டோன்னு சொன்னால் 1000 ரூபா, 3வது வாட்டி தாண்டிட்டோன்னா 1500. அதுக்கு மேலே எத்தனை வாட்டி தாண்டிங்கனாலும் 1500 வந்துடும். இப்போது சென்னை மாநகரில் 12 மணி நேரம் அவர் ஓட்டினா தான் ஆட்டோ டிரைவரு அத்தியாவசிய செலவுகளை அவர் வந்து கடக்க முடியும். அன்றைய தண்டல், பசங்களுக்கு கல்வி கட்டணம், மற்றது எல்லாத்தையும் நடத்த முடியும். அவர் 12 மணி நேரம் ஓட்டுறாரு. இந்த சிக்னலில் ஒரு சிக்னலில் அவர் வந்து தாண்டுவார். ஆனால் அந்த ஒரு சிக்னல் தாண்டினா 1500 போட்டார்னா வருமானம் 700 ரூபா. அப்போ இது எப்படி கட்ட முடியும்? இதுவும் அப்போவே உடனே தெரியாது. இன்னொருத்தர் பேரில் ஆட்டோ இருக்கும், ஃபோன் நம்பரு, ஆதார் கார்டு நம்பர் வேறையாக இருக்கும், இணைஞ்சிருக்கும். இவர் எஃப்சிக்கு போகும்போது தான் எஃப்சி இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ 40,000 ரூபா வருது. வந்த உடனே கட்ட முடியல, அவர் வாழ்க்கையே கேள்விக்குறியாகுது. அடிப்படை சட்டத்தில் ஒரு குற்றவாளின்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த குற்றத்தை மறுக்கிறதுக்கான வாய்ப்பை தரணும். இதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்த உரிமை உண்டு. இந்த ஆன்லைனில் அப்படி மறுக்கிறதுக்கு எங்கேயாவது வாய்ப்பு இருக்குதா? ஆன்லைன் அபராதத்துலேருந்து விலக்கு கொடுக்கணும். வாழ்வியலுக்கு ஒத்துப்பட்டு வராத அபராத தொகைகள் இருக்கக்கூடாது. ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியில் பங்கேற்று நான் முன்வச்ச எல்லா கேள்விக்குமே ரொம்ப பயனுள்ள தகவலான கருத்துக்களை கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய சார்பாகவும் வசந்த் தொலைக்காட்சி சார்பாகவும் மனதார நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி மேடம்.